இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 22க்கு 30 அளவு இது நாம் சீட்டு ஃபிட்டிங் பண்ண போகிறோம். இது முழுவதும் வீடியோ பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ 4 ஏணி. இந்த ஏணி எல்லாமே டோட்டல் டம்மி வச்சுருக்கேன். இது இப்போ பர்லிங் பைப்பு, மேலே ஸ்க்ரூ போகிறதுக்கு பர்லிங் பைப்பு. சரிங்களா? எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு இப்போ ரெடியாக இருக்கும். ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். இப்போ கஸ்டமர் மாதிரி பைப் போட்டு பின்னாடி சீட் அடிக்கிறது. அவர் என்ன சொன்னார், இன்னொரு கொஞ்ச நாள் போட்டுப்பா அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். இது முன்னாடி சைடு ஒரே லென்த் ஏணி 30 அடிக்கு ஒரே ஏணி 2 கால் முன்னாடி மட்டும். டிராக்டரு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக பண்ணது. இது பெஸ்டார்க் வெல்டிங் ராடு. இது பெஸ்டார்க் வெல்டிங் ராடு நல்ல பிராண்டு, நல்லா அழகாக யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது. இது ஃபிட்டிங் பண்ணுறது உங்களுக்கு நான் வீடியோ காட்டல. வீடியோ காட்டணும்னா எனக்கு ஃபிட்டிங் பண்ணுறது வீடியோ எடுக்க ஆள் இல்லை, அதனால தான் நான் ஃபிட்டிங் பண்ணுறத உங்களுக்கு நான் வீடியோ காட்டல. சரிங்களா? இப்போ நாம் இந்த பைப்புங்களுக்கெல்லாம் இப்போ பெயிண்ட் அடிக்க போகிறோம். கத்திரிப்பூ கலரு நம்ம பெயிண்ட் அடிக்க போகிறோம். இந்த பைப்புங்களுக்கெல்லாம் அழகாக அடிச்சுட்டு நீட்டாக பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு நீட்டாக ஒரு நாள் காய விட்டுருணும். காஞ்சிச்சுன்னா நம்ம அடுத்தது நம்ம சீட் ஃபிட்டிங் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நம்ம பெயிண்ட் அடிச்சாச்சு கத்திரிப்பூ கலரு. இப்போ நம்ம அடுத்தது இப்போ சீட்டு மேலே தூக்கி போகிறோம். பாருங்கள், கஸ்டமர் அவர் தான். கஸ்டமர் ரொம்ப பிஸியாக ஃபோன் பேசிட்டு இருக்காரு கஸ்டமரு. இது JW சீட்டு 24 அடிக்கு ஒரே ஒரு சீட்டு. பெண்டு மட்டும் ஒரு 1/2 அடி பெண்டு போதும் கஸ்டமரு. நம்ம சீட் குடோனுக்கு நம்ம அங்கேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம லேபர் 2 பேர் சீட்டு தூக்கிட்டு வராங்க மேலே ஏற்றுறதுக்கு. மேலே சீட்டு தூக்கிட்டு வராங்க. இதை பாருங்கள், இப்போ சீட்டெல்லாம் போட்டு ஸ்க்ரூவெல்லாம் பண்ணியாச்சு நம்ம. இப்போ இதுதான் முன்னாடி சைடு. இங்கே பாருங்கள், ஒரே ஏணி, எதுவுமே இல்லை. பின்னாடி மட்டும் 2 கால் நிப்பாடிச்சுப்பேன். பின்னாடினா பேக் சைடு சீட் அடிக்கிறது. இது இந்த சைடு சீட் அடிக்கிறது. அவர் கொஞ்ச நாள் போட்டோம் நம்ம அடிச்சுக்கலாம்னு சொன்னார் கஸ்டமரு. பேக் சைடு மட்டும் 4 கால் நிப்பாட்டிப்பேன். முன்னாடி சைடு 2 கால் நிப்பாட்டிப்பேன். இங்கே பாருங்கள், 2 கால் தான் நிப்பாட்டிப்பேன், வேறு எதுவுமே நிப்பாட்டிக்க மாட்டேன். இதை பாருங்கள், பெயிண்டெல்லாம் அழகாக கத்திரிப்பு கலர் நிதானமாக அடித்தார் கஸ்டமரு. சரிங்களா? பாருங்கள், துல்லியமாக இருக்கும். நம்ம அளவு, நம்ம சீட்டு எல்லாம் பக்காவாக இருக்கும். எந்த ஒரு கிராஸ் இல்லாத நீட்டாக செஞ்சுருக்கோம் வேலை. உங்களுக்கும் இதே மாதிரி போடணுன்னா என் நம்பரு கொடுக்குறத நீங்கள் கால் பண்ணுங்கள். சரிங்களா? இது அதெல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சு, அதனால நம்ம லேபர் மிஷினை சுற்றுறாரு. இப்போ நம்ம சீட்டு ஏற்றி மேலே ஸ்க்ரூ போட்டிருக்கோம். அதை பாருங்கள், இது 2 இன்ச்சு ஸ்க்ரூ. இது 2 இன்ச் ஸ்க்ரூனாவே மோட்டர் தான் நம்ம ஸ்க்ரூ பண்ணணும். அப்போ தான் லாங் லைஃப் போடணும் சீட்டுக்கு. பைப்பில் தண்ணி பள்ளத்தில் கூட தண்ணி போயிடுச்சுன்னா நம்ம லைஃப் வராது. இது JW சீட்டு நம்ம யூஸ் பண்ணுற பிராண்டு தான். இது பிராண்டு, வேறு சீட்டு யூஸ் பண்ணுறதில்ல. அப்புறம் அப்போலோ, அதெல்லாம் சூப்பர் பிராண்டு. அது நல்லாயிருக்கும், லைஃப் வரும். சரிங்களா? இப்போ சீட்டெலாம் போட்டாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. மேலே பாருங்கள், கரெக்டாக பண்ணியிருக்கோம். எதுனா உங்களுக்கு வேலைகளை இதே மாதிரி செட்டு கிட்டு போடணுன்னா எனக்கு சொல்லுங்கள், எனக்கு கால் பண்ணுங்கள். நான் இப்போ பண்ணி கொடுக்குறேன்.